வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து இது ப்ளூ கலரு டாப்பு, பிளாக் கலர் கோட்டுங்க. இது செமையாக அது 2 விதமாக நம்ம போடுற மாதிரி தைக்க போகிறோம். வீடியோ கட் பண்ணால் பாருங்கள். இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம ரெடிமேடில் வாங்கினா கூட இந்தளவுக்கு அழகாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ட்ரீம் சுடிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உயரம் வந்து 16 இன்ச்சுங்க நான் வச்சு கட் பண்ணுறேன். சும்மா 15 இன்ச்சு தான் நான் வைப்பேன். 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம உயரத்துக்கு தேவையான அளவு நம்ம கட் பண்ணி, ஏன்னா இதில் இருக்க அகலமே ஜாஸ்தியாக இருக்கும். சுற்றளவு 10 இன்ச்சு தான், ஆனால் அகலம் அதிகமாக இருக்கும். அந்த கிளாத்து 4 மடித்து போட்டுக்கலாம். சுற்றளவு 10 இன்ச்சு, உயரம் வந்து 15 வைக்கிறேன். அதுக்கு மேலே வேணாம். இது குட்டியான பொண்ணுன்றதுனால 15 போதும். ரொம்ப ஹைட்டாக இருக்காங்கன்னா 16 வைக்கலாம். இது நான் கீழே வந்து நான் பைப்பிங் வைக்க போகிறது கிடையாது. சும்மா அப்படியே தான் நான் தைச்சி விட போகிறேன். அதனால் வந்து 15 வைக்கிறேன். 10 இன்ச்சு சுற்றளவு அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நெக்கு வந்து இதுக்கு நான் போட் நெக் வைக்க போகிறேன். 4 இன்ச்சு அகலம். ஷோல்ட்ரு வந்து 2.5 இன்ச்சு இல்லைன்னா 2.25 இன்ச்சு வைங்க. அதுக்கு மேலே வைக்காதீங்க. ஆம்கோல் வந்து 6 இல்லைன்னா 7 வைங்க. ஏன்னா வந்து நம்ம ஷோல்ட்ரு நெக்கு வந்து அளவு அதிகமாக அகலம் வைக்கிறனால நமக்கு சின்னதாக தான் வரும் ஆம்கோலோட அகலம். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வரும் உயரம். இப்போ வந்து நம்ம வரைஞ்சாச்சு, கட் பண்ணிடலாம். கீழேருந்து சைடில் வந்து 1 இன்ச்சு மேலே ஏற்றிருக்கேன். நல்ல யூ கட் போட்டிருக்கேன். அதே மாதிரி ஆம்கோல்லேருந்து இங்கே 1 இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த 1 இன்ச்சு வந்து நம்ம கம்மி பண்ணிடலாம். அப்போ கீழே சுற்றளவு வந்து 9 இன்ச்சு தான் வரும். ஆம்கோல் சுற்றளவு தான் நமக்கு வந்து 10 இன்ச்சு, கீழே வந்து 9 இன்ச்சு தான் வரும். ரொம்ப ஒல்லியாக இருந்தாங்கன்னா நம்ம இன்னும் கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ ஆம்கோல்லேருந்து ஷோல்டருக்கு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி கட் பண்ணுறேன். இப்போ முன்னாடி வந்து நம்ம 1/4 இன்ச்சு குடஞ்சி கட் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கட் பண்ணுற வேலை முடிஞ்சு. இப்போ வந்து நம்ம இருக்கிற கிளாத்தை இது 2.5 மீட்டர் நான் எடுத்திருக்கேன். குட்டையான பொண்ணுன்றதுனால நான் 2.5 மீட்டர் எடுத்திருக்கேன். இதுவே நமக்கு கீழே கால் வரைக்கும் வந்துருச்சு. முக்கோணமாக மடித்து போகிறேன் நாளாக. நம்ம வந்து கை வந்து கடைசியாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து கைக்கு கட் பண்ணிவிட்டு நம்ம இதை போட்டு கட் பண்ணோன்னா ரொம்ப உயரம் வந்து சின்னதாக வருது. அதாவது வந்து அந்த அகலம் வந்து நல்லா நீட்டாக கிடைக்க மாட்டேங்குது. அதனால கை வந்து மீதி இருக்க கிளாத்தில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாடி உயரத்தை போட்டு வரைஞ்சதுலேருந்து நான் மேலே ஏற்றி 1 இன்ச்சு வரைகிறேன். 1 இன்ச்சுக்கு நான் யூ கட் போடுறேன். ஏன் அப்படின்னா வந்து நமக்கு இது அகலம் கொடுக்குறனால 1 இன்ச்சு வந்து மேலே ஏற்றி வச்சுக்கோங்க. கீழே வந்து நான் 31 இன்ச்சு வைக்கிறேன் உயரம். அப்போ மொத்தம் வந்து 36.5 இன்ச்சு வரும் உங்களுக்கு. 31 இன்ச்சு அங்கே வரைஞ்சதுலேருந்து கீழே லைட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி வருது. இப்போ இது கீழே இருக்க கிளாத்தை நம்ம வந்து கைக்கு வச்சுக்கலாம். கைக்கு வந்து லைட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி வரும் சைடில். அது ஒன்றும் தெரியாது, நமக்கு ஒத்து பார்த்தா தான் தெரியும், அவ்வளோவா தெரியாது. இப்போ இதை வந்து 31 இன்ச்சு வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அழகாக யூ கட் போட்டு நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ மேலே வந்து நம்ம வந்து வரைஞ்சதுலேருந்து 1 இன்ச்சு மேலே ஏற்றி நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதில் கட் பண்ணி எடுத்துக்கலாம், அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம தைக்கும்போது ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம கோட்டுக்கு கட் பண்ணிடலாம். இது வந்து கை வராது கோட்டுக்கு. இது வந்து நெட்டடு கிளாத்து. வேறு அதில் வந்து நல்ல ஜாமிக்கி எம்ப்ராய்டிங் வந்து ஒர்க்கு நிறைய இருக்குது. நல்லா இருக்குது. தைச்சதுக்கப்புறம் ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. இப்போ வந்து இருக்கிறத 4 மடித்து போட்டிருக்கோம். உயரம் வந்து 17 இன்ச்சு வருது. சுற்றளவு வந்து 10 இன்ச்சு தான். நம்ம வந்து அதுக்கு வச்சோம்ல, அந்த அளவு தான் சுற்றளவு. இப்போ வரைஞ்சிக்கலாம். இதுக்கு வந்து போட் நெக் வராது, சும்மா சாதாரண நெக்கு தான், ரவுண்ட் நெக்கு. 3 இன்ச்சு அகலம், ரவுண்டு மாதிரி வராது, லைட்டாக நம்ம வலிச்சு கட் பண்ணுவோம். அகலம் வந்து
ஷோல்டரோட அகலம் வந்து 4 இன்ச்சு. ஆம்கோல் வந்து ரொம்ப இறக்கமாக தான் வைக்கிறேன் நான். இது வந்து 7.5 இன்ச் வச்சுருக்கேன். ஏன் என்ன காரணம் அப்படின்னா, அது கோட்டு வந்து நமக்கு ஃப்ரீயாக இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். எனக்கு ஆம்கோல் பிடிச்சிச்சின்னா அது போடுறப்ப கழட்டுறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஆம்கோல் வந்து நான் ஃப்ரீயாக தான் வைக்கிறேன். இப்போ நம்ம வரைஞ்சதுலேருந்து யூகட் போட்டு வரைஞ்சிருக்கேன். இது சைட்லலாம் கம்மி பண்ண வேணாம், இருக்கிறத நம்ம அப்படியே தைச்சி கட் பண்ணி எடுத்துடலாம். இல்லைனா கடைசியாக நம்ம வந்து அதுக்கு ஓப்பன் விட்டு தைக்க போகிறோம். அதனால் இருக்கிற அளவை அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஆம்கோல் வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம ஷோல்டர் கட் பண்ணலாம். போட் நெக்குக்கு வந்து நமக்கு நெக்குக்கு வந்து 4 இன்ச் வைக்கணும். இதுக்கு வந்து ஷோல்டர் வந்து 4 இன்ச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு நெக் அடையாளப்படுத்திட்டேன். முன்னாடி ஆம்கோல் வந்து குடஞ்சி கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம முன்னாடி கழுத்து வெட்டிடலாம். 5 இன்ச் உயரம் வைக்கிறேன். 5 இன்ச் உயரம், 3/4 இன்ச்சு கம்மி பண்ணுறேன். நேராக கோடு போடுறேன் 3/4 இன்ச்சுக்கு. இது முன்னாடி வரும் கோட்டு ஓப்பனாக. ரவுண்டாக கொண்டு வந்து லைட்டாக நான் வளைச்சி விட்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம பேக் சைடு நெக்கு கட் பண்ணிடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ முன்னாடி வந்து கட் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அதாவது ரவுண்டாக கொண்டு வந்து லைட்டாக அப்படியே வளைச்சி விட்டு நம்ம வந்து நேராக மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம். இதில் வந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி யூவாக வரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம கட் பண்ணலாம். தனியாக எடுத்து வச்சு கட் பண்ணுங்கள். இதுலேருந்து கட் பண்ணி போய் அங்கே வந்து நம்ம யூ கட் போட்டு கட் பண்ணணும். நல்ல ரவுண்டாக நம்ம கட் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கோட்டு கட் பண்ணியாச்சு. அடுத்து போய் தைக்கலாம் வாங்க. இப்போ வந்து பேக் சைடு நெக்கு அடித்து திருப்பிடலாம். ஃபஸ்ட்டு வந்து கோட்டு முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம டாப்ஸ் தைக்கலாம். கோட்டுமே ஃபுல்லாக இல்லை, நாட்டு வைக்கிறது வந்து லாஸ்ட்டில் தான் சொல்லித்தர போகிறேன். கோட்டு மட்டும் முடிச்சிடலாம். ஏன்னா ஒரே வீடியோவில் ரெண்டுமே நீங்கள் பார்க்குறது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக ஒரே வீடியோவில் ரெண்டும் போட்டிருக்கேன். இப்போ வந்து பேக் சைடு நெக்கு வந்து ஒரு தையல் போட்டுட்டு, இது வந்து பூனை மெட்டீரியல் மாதிரி இருக்கும். லைனிங் சார்ஜர் மெட்டீரியல் சொல்லுவாங்க. அது வந்து நல்லாயிருக்கும் லைனிங்க்கு. ஏன்னா இந்த மாதிரி நெட்டடி கிளாத்துக்கெலாம் வந்து அதுதான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து தையல் போட்டுட்டு முன்பக்கம் வந்து நம்ம தையல் போடலாம். அதாவது வந்து சைடில் இருந்தே ரவுண்டாக கொண்டுட்டு வந்துடுங்க. புரியும்னு நினைக்கிறேன். அந்த ஓரத்தில் இருந்தே நம்ம ரவுண்டாக கொண்டு வந்துடலாம். ஏன்னா நம்ம வந்து தைச்சிட்டு வந்து திருப்பி ஒரு தையல் போட்டு ஃபுல்லாக நம்ம பைப்பிங் பண்ண போகிறோம். அதனால் இப்போ நெக்குக்கிட்டையும் நம்ம ரவுண்டாக தைச்சிட்டு கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டு நல்லா பரட்டிடுங்க. இது தைக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அந்தந்த இடத்துல ஹார்டாக இருக்குது. அதாவது டிசைன் வந்து கனமாக கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல கொஞ்சம் தைக்கிறது வந்து நமக்கு இதாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம நெக்கும் ஃபுல்லாகவே நம்ம தைச்சிட்டோம். தைச்சதுக்கப்புறம் இப்போ பைப்பிங் கொடுக்கலாம். ட்ரெஸ்ஸோட கலரில் பைப்பிங் கொடுக்குறேன். அடிப்பக்கம் கொடுத்து ஃபுல்லாகவே நான் ஒரு தையல் போட்டுட்டேன். இப்போ வந்து உருட்டி பைப்பிங் பண்ணிடலாம். இப்போ இது சைட்லேருந்து தான் நம்ம பைப்பிங் கொடுக்குறோம். ஏன்னா ரவுண்டாக ஃபுல்லாக வந்துடும். கடைசியாக நம்ம சைடு ஜாயின் பண்ணையில் ஓப்பன் மட்டும் வச்சா போதும். நல்லா பொறுமையாக அந்த பிசுரெல்லாம் உள்ளே போகிற மாதிரி பொறுமையாக தைச்சிட்டு வாங்க. இப்போ திருப்பி வச்சு அந்த பைப்பிங் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கிளாத்து மேலேயே நம்ம தையல் போட்டு வரலாம். லைட்டாக அங்கனா கட் பண்ணி விட்ருக்கேன். அப்போ தான் இந்த சுருக்கம் இல்லாமல் வரும். அதனால் லைட்டாக அங்கனா கட் பண்ணி விட்ருக்கேன். இது காட்டன் கிளாத்துனால நமக்கு பிரியாது. இது ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம் பைப்பிங் கொடுத்துட்டு.
ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆம்கோல் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு ஆம்கோல் பைப்பிங் கொடுத்துடலாம். இது வந்து சீக்கிரமாக ஒரு 10 20 நிமிஷத்துலேயே முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஏன்னா வந்து கட் பண்ணிட்டேனாவே உங்களுக்கு வந்து இது கை கிடையாது. எல்லா பக்கமும் பைப்பிங் வச்சு நம்ம ஜாயின் பண்ணுறது மட்டும்தான். சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். ஆம்கோலுக்கு ஒரு பைப்பிங்கில் ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலேயே இன்னொரு தையல் போட்டுவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சாச்சு. இப்போ சைடு ஜாயின் பண்ணலாம். இப்போ சைடு ஜாயின் பண்ணும்போது நம்ம வந்து கீழே வர கொஞ்சம் கம்மியாக வரணும். அதாவது வந்து கீழே வந்து நம்ம எப்படினாலும் ஃபுல்லாக ஜாயின் பண்ணால் அந்த பிசுறு தெரியும் இல்லையா, தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி நம்ம அந்த இடத்துல மடித்து தைச்சி விட்றலாம் ஓப்பன் மாதிரி. அடுத்த 2 தையல் வந்து நல்ல வளைவாக கொஞ்சம் தள்ளி தள்ளி போடுங்க. இப்போ ஓப்பன் அடிச்சிடலாம். நல்லா டைட்டாக தைச்சி விட்ருங்க. ஏன்னா அந்த இடத்துல கனமாக இருக்கும் பைப்பிங்னால. இப்போ கோட்டு ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக நம்ம இதுக்கு நாட்டு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. கலர் காம்பினேஷனும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம சுடிதார் ரெடி பண்ணிடலாம். பேக் சைடு நெக்கு வந்து நான் 1.25 இன்ச்சு வைக்கிறேன். இதை கட் பண்ணி எடுத்துருங்க. முன்னாடி கழுத்து 4 இன்ச் வைக்கிறேன். நாலு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ரவுண்டாக வரைஞ்சிக்கலாம். இது கட் பண்ணிடலாம். இது 2 in 1 போட்டுக்கலாங்க. கோட்டு போட்டும் போட்டுக்கலாம், சால் போட்டும் போட்டுக்கலாம், இல்லை சும்மா கூட நம்ம அப்படியே டாப்ஸ் மட்டும் போட்டிங்கனாலும் ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா நெக்கு லோ நெக்கு கிடையாது, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ரவுண்டாக நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ அடித்து திருப்பிடலாம். லேசான லைனிங் தான் கொடுக்குறேன் நான், ரொம்ப திக்கான லைனிங் இல்லை. ஏன்னா வந்து இது ஏற்கனவே காட்டன், நம்ம சும்மா கூட தைக்கலாம். இருந்தாலும் சரி லைனிங் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும், சுருங்காமல் செய்யாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக லைனிங் கொடுக்குறேன். இது வந்து டாப்ஸு காட்டன் தான், நான் தண்ணியில் போட்டு தான் எடுத்து தைக்கிறேன். அதே மாதிரி லைனிங் கிளாத்தையும் அலசி போட்டு தான் தைக்கிறேன். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டே நம்ம தண்ணியில் போட்டுட்டு தைக்கிறப்போ வந்து கொஞ்சம் சுருங்கிடும். அடுத்து வந்து நம்ம வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு சுருங்காது. அதனால் வந்து இந்த மாதிரி காட்டன்லலாம் வந்து உங்களுக்கு தண்ணியில் போட்டுட்டு தைக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா நான் பொண்ணுக்கு எவ்வளோ ட்ரெஸ்ஸு தைச்சாலுமே வந்து தண்ணியில் போட்டு தான் தைப்பேன். இப்போ அங்கங்கே கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டு நல்லா தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சி விட்டு எட்ஜிலே நம்ம தையல் போட்டுடலாம். மெயினாக எந்த ட்ரெஸ்ஸில் தைச்சாலும் நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்து தைங்க. ஏன்னா கொஞ்சம் தான் வித்தியாசமாக இருக்கும். அதனால் வந்து ரொம்ப கவனமாக தைக்கணும். ஒரு இடத்துல நம்ம மாற்றி தைச்சிட்டோனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் வந்து நல்லா இந்த மாதிரி இன்ட்டு போட்டு விட்டுட்டு கூட கவனமாக தைங்க. அது ப்ளவுஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இன்ட்டு போட்டு விட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு அடையாளத்துக்கு அப்படி இருக்கும். இப்போ வந்து பைப்பிங் பண்ணிடலாம் பிளாக் கலரில். ஏன்னா இதுக்கு வந்து வேறு எந்த கலர் போட்டாலும் இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து சூட் ஆகாது. பிளாக் கலர் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வருது ஆரஞ்சு, எல்லோ அதெல்லாம் கொடுத்தா கூட கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். பிளாக் போட்டால் தான் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கலருக்கு. இப்போ பைப்பிங் பண்ணிவிட்டு நம்ம இதுலேயே வந்து நம்ம மெல்லிசாக, அதாவது வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு கட் பண்ணி கிராஸ் பீஸு அதை 3 மடித்து ஓடு தையல் போட்டு மெல்லிசாக ஓடு தையல் போட்டு வச்சுருக்கேன். அதை அடுத்து வந்து 2 லைன் நம்ம வச்சு தைச்சிடலாம். 3 மடித்து, இது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் வந்து நான் 3 மடித்து ஓடு தையல் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா இது பட்டையாக இல்லாமல் சன்னமாக ரொம்ப அழகாக இருக்கும். அதுவே நம்ம பைப்பிங் கொடுத்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் வந்து 2 லைன் கொடுத்துடலாம். ஒரு லைன் முடிச்சுட்டு 2வது தையல் போட்டாச்சு. இப்போ அந்த ஓடு தையல் எல்லாம் பிரித்து விட்டாச்சு. இப்போ அதையும் வச்சு நம்ம தைச்சிடலாம். அது பெருசு, அது மேலே வச்சது கொஞ்சம் பெருசு, அதுக்கு கீழே இருக்கிறது வந்து ரொம்ப மெல்லிசாக தான் இருக்குது. இந்த அளவுக்கு கேப் விட்டு நம்ம தைச்சிடலாம்.
இப்போ ஃபுல்லாக தைச்சிட்டு 2வது தையல் போட்டுட்டு அந்த ஓடு தையல் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அதை பிரித்து விட்டு நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். இது வந்து கிராஸ் பீஸுன்றதுனால உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து கையெல்லாம் நம்ம ரெடி பண்ணியாச்சு. கைக்கு எப்பயும் போல் தான் கிராஸ் பீஸ் கொடுத்து பிளாக் கலரில் மேல் வாக்கில் மடித்து தைச்சிருக்கேன். அதே மாதிரி தான் கீழே ஸ்கர்ட்டுக்கும் அடியில் கொடுத்து மேல் வாக்கில் திருப்பி தைச்சிருக்கேன். ரொம்ப ஒரு 1/4 இன்ச் அளவு தான் வரும், ரொம்ப அகலமாக வராது. இப்போ கைக்கு அமுக்க தையல் போட்டுடலாம். போட்டு எடுத்துட்டு இப்போ சைடெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். சென்டர் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இதுலேயும் சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். சும்மா வீட்டில் இருந்த வேஸ்ட்டான லைனிங் தான் உள்ளே கொடுத்துருக்கேன். சும்மா ரஃப்பாக தான் கொடுத்துருக்கேன். ரொம்ப டாப்ஸ் அளவுக்கு கொடுக்கல, பாதி வரைக்கும் தான் வரும். ஏன்னா வந்து கொஞ்சம் லைனிங் கொடுக்குறப்ப வந்து என்ன ஆகும்னா, நம்ம தண்ணியில் போட்டாலும் அது சுருங்காமல் அது பஃப்னு அப்படியே இருக்கும். அதுக்காக தான் வந்து உள்ளே வந்து லேசான லைனிங் தான் கொடுத்துருக்கேன். சும்மா பூனம் கிளாத் மாதிரி இருக்கும் அது, அதுதான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா கொடுக்கலாம், இல்லைன்னா இந்த மெட்டீரியல் வந்து அப்படியே கூட தைக்கலாம். இப்போ ஃபுல்லாக வந்து நான் பைப்பிங் வச்சு தான் எப்பயும் இப்படி தைப்பேன். ஆனால் இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து நம்ம அப்படியே வச்சு ஒரு தையல் போட்டிருக்கேன். 2 தையல் போட்டுட்டு மேலே அமுக்கு தையல் போட்டுடலாம். இப்போ திருப்பி அமுக்கு தையல் வந்து அந்த தையல் பகுதி வந்து மேல் வாக்கில் இருக்கணும் நமக்கு. பார்த்துக்கோங்க, கீழ் வாக்கில் திருப்பி தையல் போடாதீங்க, மேல் வாக்கில் திருப்பி போடுங்க. ஏன்னா வந்து அது டாப்ஸோட மேல் உயரத்திற்கு அந்த பக்கம் திருப்பி வரணும். ஸ்கர்ட்டு பக்கம் திருப்பாதீங்க. மேலே வந்து நம்ம பாடி உயரம் வச்சுருக்கோம்ல, அந்த பக்கம் திருப்பி அமுக்க தையல் போட்டுடலாம். இப்போ போட்டாச்சு, 2 பக்கம் முடிச்சுட்டு வந்து நான் இது 2 தையல் போட்டிருக்கேன். இப்போ 3வது தையல் போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம திருப்பிடலாம். 3 தையல் இப்படி அடுத்தடுத்து போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு பட்டன் ரெடி பண்ணிடலாம். பட்டன் ரெடி பண்ணிவிட்டு அடுத்து வந்து நாட்டு ரெடி பண்ணலாம். உள்ளே ஒரு கிளாத்து கொடுத்து மேலே வந்து ஒரு கிளாத்து கொடுத்து சுற்றிலும் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு நூல் வச்சு சுற்றி கட்டிடலாம். இது வந்து நான் சிங்கிளாக தான் கொடுப்பேன். எப்போயுமே வந்து அந்த அமுக்கிற பட்டன் வச்சு, அதாவது வந்து அடியில் ஹோல் இருக்கும் இல்லையா, அதை வச்சு பண்ணவே மாட்டேன் எப்போயுமே. ஆனால் அதோட இது தான் பெஸ்ட்டு. சுற்றிலும் நம்ம அந்த மெட்டீரியல்லே தைச்சி விட்டோன்னா அது எவ்வளோ நாளானாலும் அப்படியே இருக்கும் உங்களுக்கு. சென்டராக வந்து மார்க் பண்ணிவிட்டு 5 இடத்துல வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டான அளவில் அது வந்து நம்ம தள்ளி வச்சு சுற்றிலும் தைச்சி விட்டுறலாம். ஏன்னா தனியாக போடும்போது பிளெயினாக இருக்கக்கூடாது, அதனால தான் பட்டன் வைக்கிறேன். ஏன்னா வந்து கோட்டு போடும்போது ஒன்றும் தெரியாது. தனியாக நம்ம ஒரு சால் போட்டு போகிறோம் அப்படிங்கும்போது, இப்போ ஒரு காலேஜுக்கு போனால் கோட்டு போட்டு போக முடியாது. அப்போ வந்து நமக்கு சால் போட்டு போடுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது வந்து ஒரு பட்டனோ ஏதோ ஒரு டிசைன் நம்ம வச்சு போடுறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சுற்றிலும் தைச்சி எடுத்துருங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் தைச்சிட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ வந்து நம்ம கிராஸ் பீஸ் நாட்டு அடிக்கலாம். ஒரு தையல் போட்டுட்டு பரட்டி எடுத்துருங்க. 1 ஃபுட் அளவுக்கு தான் இருக்கணும், ரொம்ப அகலப்படுத்தி தைக்காதீங்க. ஃபுல்லாக வெளியில் எடுத்துடலாம். பெரிய ஊசி திருப்புங்க, இல்லைன்னா நீளமான கம்பி வச்சு திருப்பலாம். திருப்பி எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி முறுக்கி ஒரு தையலை போடுறேன். உங்களால் எந்தளவுக்கு முறுக்க முடியுமோ அந்தளவுக்கு முறுக்கி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு 6 பீஸ் இல்லைன்னா 5 பீஸ் ஒரு லைனுக்கு அந்த மாதிரி இது வச்சு தைச்சிடலாம். நான் 6 பீஸு கொடுக்குறேன்.
கரெக்டாக கொஞ்சம் தள்ளி தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி 2 பக்கமும் ஒரே மாதிரி இந்த நாட்டுலேருந்து கட் பண்ணோம் இல்லையா, அதை வச்சு தைச்சி எடுத்துடலாம். 2 தையல் போட்டுருங்க. இப்போ வந்து 4 இன்ச்சு அகலம் 4 இன்ச்சு உயரம் எடுத்திருக்கேன். நாட்டு வச்சு ஒரு தையல் போட்டுருங்க. மேலே மட்டும் லைட்டாக மடிச்சு விட்டு தைச்சி விட்டுறலாம். தைச்சிட்டு திருப்பி விட்டுருங்க. இப்போ அதுக்கு மேலே ஒன்றே ஒன்று மட்டும் தான் கொடுக்குறேன் நான். ஒரு இதுக்கு வந்து ஒரு சைடுக்கு 2 பீஸ் கொடுக்குறேன். இப்போ 2 வச்சு தைச்சாச்சு. தைச்சதுக்கப்புறமா பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ட்ரெஸ்ஸு போட்டு பார்த்துடலாம் பொம்மைக்கு. இது மட்டும் டாப்ஸை மட்டும் போட்டுக்கலாம், சால் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா கீழே வந்து ரொம்ப அகலம், ரொம்ப அழகான டாப் இது. இப்போ கோட்டு போட்டு பார்த்துடலாம். பாருங்கள், அது இன்ட்டாக வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ரெடிமேடில் வாங்கினா தான் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும்னு இல்லை, நம்ம கையால் நம்ம பசங்களுக்கு நம்மளே தைச்சி போடலாம். செமையாக இருக்கும். ரொம்ப அழகான ட்ரெஸ் இது. இந்த தீபாவளிக்கு நீங்கள் இந்த பிளாக்கு தான் இல்லை, இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வந்து வேறு எந்த கலர் வேணாலும் போடலாம். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.